ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா அவங்க நெக்ஸ்ட் இயர் தான் வரதா பிளானிங்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து சீக்ரெட்டாக சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க. சரி ஓகேப்பா, அண்ணா வந்திருந்த போதே நம்ம காது குத்திக்கலாம். அவங்க போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ வருவாங்கன்னு பிளான் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்மளுக்கு பாப்பாவுக்கு கரெக்டான டைமிங் செட் ஆகாது. இது டைமிங் எல்லாமே செட் ஆச்சு. சரி ஓகே, காது குத்தி வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நியூ இயர் சமயத்தில் தான் பிளான் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் நியூ இயர் முடிஞ்சுதான் கைக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அடுத்து அத்தை அண்ட் லோக்கலில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுருந்தோம். பொங்கல் லீவில் தான் ஹஸ்பண்ட் ஊருக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் ஊருக்கு கவர் பண்ணியிருந்தோம். ஒரு 2 days ஆல் ஓவர் எல்லாத்துக்கும் நாங்கள் வச்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2-3 பத்திரிக்கை தான் வைக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வச்சுருவேன்னு நினைக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஈரோடு போயிருந்தோம். ஸோ நாங்கள் எதுவுமே பொங்கலெல்லாம் வைக்கல. அங்கேயே போகிற பக்கமெல்லாம் பொங்கலாக கொடுத்து தெவட்ட வச்சிட்டாங்க. ஸோ ரிட்டன் கொஞ்சம் ஷாப்பிங் அண்ணா அன்னைக்கு போக வேண்டியது இருந்துச்சு, போயிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரெஸ்ட் எடுத்துட்டோம். சரி அண்ணா அவங்களும் இருக்காங்க, அவங்களும் சாட்டர்டே சண்டே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அந்த வீக் ஃப்ரைடே அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம். பொருட்காட்சிக்கு அண்ணா அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கேயும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே தாராபுரம் சைடு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பொங்கல் ஹாலிடேஸில் லாஸ்ட் டே சண்டே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்திருந்துச்சு. அது பார்க்குறக்காக போயிட்டு ரிட்டன் வரும்போதே ஈவினிங் இருந்துச்சு. அங்கே ஜெகன் மெட்டலில் ஒரு ஷாப்பிங்கையும் போட்டு ஈவினிங் கொஞ்சம் பத்திரிக்கை வைக்கிற வேலை இருந்துச்சு. அப்படி போயிட்டு அத்தை வீட்டுக்கும் போயிட்டு ரிட்டன் வரும்போதே நைட் 10 o'clock ஆயிடுச்சு. இப்படி தான் ரொம்பவே ஹரிபரியாக போச்சு. இந்த மந்த் ஸ்டார்ட் ஆன 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 22 ஆகுது. எப்படி இவ்வளோ டேஸ் போச்சுன்னே தெரில. ரொம்பவே ஹரிபரியாக தான் போயிட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் ஒர்க்கு, ப்ளவுஸ் ட்ரெஸ் எடுக்கிறது, ஜுவல் எடுக்கிறது அண்ட் பர்ச்சேசிங் போகிறது, இப்படியே ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு இந்த 22-30 டேஸும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா அவங்க நெக்ஸ்ட் இயர் தான் வரதா பிளானிங்னு சொல்லியிருந்தாங்க. பட் சீக்ரெட்டாக சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க. சரி ஓகேப்பா, அண்ணா வந்திருந்த போதே நம்ம காது குத்திக்கலாம். அவங்க போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ வருவாங்கன்னு பிளான் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்மளுக்கு பாப்பாவுக்கு கரெக்டான டைமிங் செட் ஆகாது. இது டைமிங் எல்லாமே செட் ஆச்சு. சரி ஓகே, காது குத்தி வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நியூ இயர் சமயத்தில் தான் பிளான் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் நியூ இயர் முடிஞ்சுதான் கைக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அடுத்து அத்தை அண்ட் லோக்கலில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுருந்தோம். பொங்கல் லீவில் தான் ஹஸ்பண்ட் ஊருக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எங்கள்